السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن. ما شاء الله تعالى ما لم يشاء لم يكن، لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேரான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய நேரான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், பாக்கியவான்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு வழியாக உலகமெல்லாம் என்றென்றும் பின்பற்றி நடப்பதற்கு தகுதியான ஒரு சிறந்த நடைமுறையாக அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். நவீனமான இந்த காலகட்டத்திலும் கூட பழமையான தீனுல் இஸ்லாத்தினுடைய கண்ணியம், அது சொல்லி தந்திருக்கக்கூடிய மகத்துவம், அது போதிக்கக்கூடிய சமத்துவம் உலக அளவிலே இன்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிவிட்டது. உலக அளவிலே கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தல், உலக அளவிலே ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நாடாக கவனிக்கப்படுகிற அந்த நாட்டிலே தேர்தல்கள் முடிந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிவிட்டது. அங்கே ஜோ பைடன் என்ற ஒருவர் அதிபராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பதவி ஏற்பாரா ஜனவரி 20 அல்லது ஏற்க மாட்டாரா? அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அவரை பதவி ஏற்பதற்கு செய்ய விடாமல் தடுப்பதற்கான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் கலிபோர்னியாவில் இருந்து நிசாமுத்தீன் என்ற ஒரு சகோதரர் அடிக்கடி சம்பந்தப்பட்ட அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உரையாடிக் கொள்வார். அவர் சொல்லும் பொழுது சொன்னார், ஜோ பைடன் வெற்றி பெற்ற அந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய முஸ்லிம்கள் ஆனந்தப்பட்டார். காரணம், ஏராளமான முஸ்லிம்கள் இந்த தடவை நிறைவாக வாக்களித்திருக்கிறார். அதேபோல ஏராளமான கருப்பின மக்கள் நிரம்ப திரண்டெடுத்து வாக்களித்திருக்கிறார் என்று அவர் ஆனந்தப்பட்டு சொன்னார். தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இப்பொழுது அதிபராக இருக்கக்கூடிய இந்த ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் முஸ்லிம்களை குறிவைத்தும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கக்கூடிய இடத்திலேயும் கடுமையான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். கடந்த சில வருடங்களாக அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ட்ரம்ப் அவர்கள் அங்கே உள்ள கருப்பின மக்களுக்கு எதிராக, வெள்ளையர்களுக்கு ஆதரவாக, இஸ்லாத்திற்கு எதிராக, ஊடகங்களுக்கு எதிராக ஒரு தனித்தன்மையான ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருந்தார். அதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாகத்தான் இவருடைய வந்திருக்கக்கூடிய இந்த ஜோ பைடனுடைய ஆட்சி. இவர் வெள்ளையாக இருந்தாலும் கூட கருப்பின மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார், இஸ்லாத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். இந்தியாவிலே NRC CA என்ற போராட்டங்கள் நடந்த நேரத்தில் அப்படி அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய அந்த மக்களை பிரிக்கக்கூடாது, CA NRCக்கு எதிரான குரல் கொடுத்தவர் அவர். அதேபோல் இன்னும் காஷ்மீரத்திலே அநியாயமாக அங்கே உள்ள மக்களுடைய குரல் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காஷ்மீருக்கு மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தார். உலகத்தில் நசுக்கப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தார். முஸ்லிம்களிடத்தில் அவர் அங்கே தேர்தல் நேரத்தில் உரையாடுகின்ற நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை தான் அழுத்தமாக சொன்னார் என்று அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள். ஊடகங்களும் அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டியது. நன்றா மின்கு முன்கரன்
உலகத்தின் வழிகாட்டியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லையா? உங்களில் யாராவது ஒரு அநியாயத்தை கண்டால், உங்களில் யாராவது ஒரு தீமையை கண்டால் உங்களுடைய கையினால் அதை தடுத்து நிறுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நாவினால் தடுத்து நிறுத்துங்கள். அது முடியாவிட்டால் உங்களுடைய இதயத்திலாவது அதை வெறுத்து நீங்கள் ஒதுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லையா? நடக்கக்கூடிய காரியங்கள் தீமைகள் என்பது புரிகிறதா இல்லையா? இஸ்லாத்திற்கு எதிராக, கருத்தின மக்களுக்கு எதிராக, மனித சமூகத்திற்கு எதிராக, ஊடகங்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய தேர்தலை அன்றி குறிப்பிட்ட சில நபர்களுக்கும் மத்தியிலான தேர்தல் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி காட்டினார் என்று சொல்லி காட்டினார். சங்கைக்குரியவர்களே, இவ்வளவு நாகரீகமான இந்த காலகட்டத்திலே கூட உலக அளவிலே இனத்தால், நிறத்தால், மொழியால் இன்று சமத்துவமின்மை ஏற்படுகிறது என்று சொன்னால், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் எப்படிப்பட்ட அழிவான ஜாகிரியாவில் இருந்தது, அந்த காலகட்டத்தை இந்த உலகத்தில் மக்கள் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரே குரல் கொடுத்தவர்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிரசித்தி பெற்ற அரபாவுடைய பெருவழியிலே என்று சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். மக்களை அரபு மொழி பேசுபவராக இருந்தாலும், அரபு மொழி நன்றாக பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கு மத்தியிலே அந்தத்திலே வித்தியாசம் என்பதெல்லாம் ஒன்றுமில்லை, நிறத்தால் வேறுபாடு இல்லை என்ற ஒரு நிலையை பிரகடனப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான், அல்லாஹுவை எந்த அளவிற்கு நான் அஞ்சுகிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதர்களுக்கு மத்தியிலே பேதமே தவிர நிச்சயமாக அவருடைய மொழியால், இனத்தால், நிறத்தால் வேறுபாடு காட்டக்கூடாது என்பதை இந்த உலகத்திலே ஹஜ்ஜத்துல் வதாஇன் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரகடனப்படுத்தினார். ஆனால் இந்த அளவிலும் கூட நாகரிகமான உலகம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் கூட நடைமுறை கொடுத்த இயலாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும்? உண்மையானவர்களே, உலகத்திலே கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்த, கருப்பின மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களுடைய தலைவர் என்று சொன்னால் அதற்கு செய்தனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்னிறுத்தி சொல்லலாம். சாதாரணமானவர்கள் அல்ல. உமையத்து இப்னு கலப் என்ற அதற்கு பிலால் அல்லாஹ்வுடைய எஜமானன் அவர்களை படுத்திய கொடுமை கொஞ்சம் நெஞ்சமல்ல, மிகப்பெரிய கொடுமை. மணலை தோண்டி அந்த கடுமையான சூட்டிலே உள்ளே அவர்களை வைத்திருந்தான், மணலுக்கு உள்ளே புதைத்து வைத்திருந்தான். அவர்களை தலை மாத்திரம் வெளியிலே வைத்து வருபவர்கள் அவர்களை அடிக்கும் விதத்திலே, அதே போல சுடுமணலினை கிளப்பி அவர்களை படுக்க வைத்து மேலே கடுமையான பாரங்களை ஏற்றி வைத்தான். யாரும் எந்த தொந்தரவும் செய்யலாம் என்று பொருள்களை கொடுத்திருந்தான். அந்த அளவிற்குண்டான நடைகளை கொடுமைப்படுத்தப்பட்டார் என்பது செய்தினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தினார்கள், யாருக்காவது வசதி இருந்தாலும் பிலால் அவர்களை வாங்கி உரிமை விடலாம் என்று சொன்னார். அடிமையாக இருந்த செய்தினா பிலால் ரலியல்லாஹு அவர்களை செய்தினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ் இந்த ஆயத்தை அதற்குத்தான் இறக்கி வைத்தான். ஒமாரி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா வஜ்ஹா வஜ்ஹி ரப்பில் ஆலா. உயர்வான அழகான அந்த ரப்பினுடைய திருப்பொருத்தத்தை நாடி உலகத்தில் யார் அந்த ஞானத்துகளை தாங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஞானத்துகளை தெரிவு செய்தார்கள், அவர்களை பாராட்டி அல்லாஹ் இறக்கி இந்த ஆயத்து வர சோகை இறந்தால் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சித்தீக் நாயகத்துடைய விஷயத்தில் தான் இந்த ஆயத்தை இறங்கியது என்று பெருமக்கள் சொல்வார். ஏனென்றால் அதிலும் குறிப்பாக அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்களை விலை கொடுத்து வாங்கி அந்த சமயத்தில் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது. அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய கொடுமைக்கெல்லாம் முடிவு காணக்கூடிய மிகப்பெரிய தலைவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்தஸ்து சாதாரணமானதா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து சாதாரணமானதல்ல. 3 உலகத்தினுடைய முக்கியமான ஸ்தலங்களிலேயும் 3 அரங்கிலேயும், மக்கமா நகரத்திலும் சரி, மதீனா முனவ்வராவிலும் சரி, பைத்துல் முகத்தஸிலும் சரி, முதலாக பாங்கு சொல்லியவர்கள் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உலகத்திலே உறக்க பாங்கு சொல்லியவர்கள், முதலாக பாங்கு சொல்லியவர்கள் மக்கமா நகரத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான காபாவின் மேல் ஏறு என்று சொல்லுங்கள் பிலாலே. எங்கே அஹது அஹது என்று சொன்னதற்காக, அல்லாஹ் ஒருவர் என்று சொன்னதற்காக, அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்காக நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அந்த பூமியிலே ஏறு என்று சொல்லுங்கள் என்று மாத்திரமல்ல, காபாவை திறப்பதற்கும் அவர்களுக்கு சாவியை கொடுத்தார்கள். இத்தகைய பாபையா பிலால், பிலாலை நீங்கள் காபாவை திறங்கள் என்று சொன்னார்.
அல்லாஹுடைய ரசூலே, மக்கமா நகரம் எப்பொழுது வெற்றி கொள்ளப்படும், இந்த பூமி எப்பொழுது வெற்றி கொள்ளப்படும், சங்கையான காபாவினுடைய சாவி உங்களுடைய பொறுப்பிலே வரும், காபாவை தாங்கள் திருக்கரம் என்று திறப்பீர்கள் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோம். எந்த தகுதியமற்ற இந்த விழாவை அந்த காரியத்தை செய்ய சொல்லும் என்று சல்லாசமனத்தில் கேட்ட பொழுது இல்லைங்கிறாரே, நீங்கள் அதற்கு தகுதியானது என்று சல்லா செல்லும் அவர்கள் காபாவை திறக்க சொன்னார்கள். அதற்கு விழாவதானவர்களை கொண்டென்றால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காலகட்டத்தில், எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலகட்டத்திலே அல்லாஹுடைய ரசூல் மனிதர்களுக்கு மத்தியில் பேதம் காட்டக்கூடாது என்பதை உலகத்தில் நிலைநிறுத்தி காட்டினார் என்பதை உலக வரலாறு ஆச்சரியமாக பார்க்கிறது. சந்தைக்குரியவர்களே, உலகத்திலே மிக தெளிவான வழி அல்லாஹுடைய ரசூல் காட்டினார். யாராவது நிறத்தின் காரணத்தினால், அடிமையின் காரணத்தினால், அவர்களை குறைவதற்கினால் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய கஃபார் கோத்திரத்தினுடைய பெருந்தலைவர். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய அடிமையை அடித்து விட்டார்கள். அடித்துவிட்ட அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு அடிமை தாய் பெற்றெடுத்தவன் தானே என்று அந்த அடிமையை குறை சொல்லிவிட்டார்கள். ஓடோடி வந்தார்கள். அந்த அடிமை சல்லாசத்தில் ஓடோடி வந்து சொன்னார்கள், செய்தனா அபூ தர் கிஃபாரி என்னை பார்த்து இப்படி சொன்ன அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், இன்னைக்கும் நீங்கள் அறியாமை காலகட்டத்தில் தான், அந்த மனத்தனமான காலகட்டத்தில் தான் இன்றும் இருக்கிறீர்களா என்று மிகப்பெரிய தலைவரான செய்தனா அபூ தர் கிஃபாரியை பார்த்து கண்டித்தார் என்பதை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்று அமெரிக்கா வந்து இருந்து விட்டு விடுமோ என்று கருப்பின மக்கள், அதேபோல் வெள்ளை நிறத்தவர்கள் எந்த ஒரு நிறத்தினால் அமெரிக்கா நாடு பிளவுபட்டு போய்விடுமோ என்று உலக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. விட்டுக் கொடுப்பதாக இல்லை இருக்கிறது இருப்பவர் வரக்கூடியவரதை எல்லா உண்மைகளையும் தன்னுடைய 270க்கு மேலே வாக்குகளை அவர் பெற்றிருந்தாலும் கூட, வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாலும் கூட அதுக்கு ஏற்பாடா இல்லையா என்பதையெல்லாம் விட முக்கியமாக நிகழ்வது என்னவென்று சொன்னால் இந்த நிலத்தினுடைய பேதம், இந்த நிலத்தினுடைய நிலைதான். அருமையானவர்களே, ஆனால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அந்த நிலத்தின் பெயரால் உலகத்தில் நிகழ்ந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவை ஏற்படுத்தி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனை செய்த அபூபக்கர் தான் அவர்களை பார்த்து, யாராவது அவர்களை விலை கொடுத்து வாங்கினால் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பார் என்று சொன்ன நேரத்தில் தான் அவர்கள் என்ன விலை கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன விலை அவர்களுக்காக ஆக்கினாலும் சரி, நான் அதை விலை கொடுத்து வாங்குவேன் என்று சித்தியக் அக்பர் அவர்கள் செய்யுனா பிலால் இப்னு ரபாஹை விலை கொடுத்து வாங்கியவர்களை உரிமை விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் செய்யுனா சொன்னார்கள், அபூபக்கரும் செய்யுதனா செய்யுதனா, அபூபக்கர் அவர்கள் எங்களுடைய தலைவர், செய்யுனா அபூபக்கர் அவர்கள் எங்களுடைய தலைவர், எங்களுக்கு ஒரு மகத்தான தலைவரை அவர்கள் விடுதலையாக்கி உரிமையாக்கி தந்தார் என்று செய்யுனா பிலால் இப்னு ரபாஹினுடைய அந்த விடுதலையை செய்யுனா அவர்கள் கத்தாப் அவர்கள் பாராட்டி சொன்னார் என்பதை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிறவெறியோ இனவெறியோ மொழிவெறியோ இஸ்லாத்திற்கு கூடாது என்பதில் மாத்திரமல்ல, அது தீனுக்கு சம்பந்தமில்லாது என்பதை உணர்த்தி காட்டினார் அல்லாஹ் தஆலா. அதனால்தான் சப்புகளிலே தொழுகைகளில் சப்புகளில் தோளோடு தோல் தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஒரு கட்டளை அல்லாஹ் ஏற்படுத்தினார். யாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் என்பது இங்கே இல்லை. அவர்கள் பொருளாதாரத்தினாலோ நிறத்தினாலோ வேறு தன்மைகளினாலோ மொழியினாலோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள், சகோதரத்துவம் உள்ளவர்கள், ஒருவருக்கொருவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய என்பதை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு மகத்தான செயல்பாடுகள் தான் இன்றும் கூட தொழுகையின் வழியாக நமக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நவீன வளர்ந்த காலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் கூட அதற்கு பஞ்சமாக இருக்கிறது. அந்த சகோதரத்துவம் என்பது இல்லாமல் இருக்கிறது. உலக அளவில் தேடப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம், அதற்கெல்லாம் ஒரு முடிவு தீனுல் இஸ்லாத்துக்கு தான் இருக்கிறது என்பதை உலகம் என்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலக அளவிலே எந்த நாடுகளிலெல்லாம் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து நின்றார்கள் அந்த நாடுகள் எல்லாம் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய மகத்தான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே நாயகத்தை பார்த்து சொன்னான், சிராஜம் முனீரா என்று சொன்னான், ஒளி சிந்தும் சூரியன் என்று அல்லாஹ் சொன்னான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையோ தீனுல் இஸ்லாத்தையோ யாராவது ஒருவர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் அருமையானவர்களை பிடிவாதம் கொண்ட தன்மையின் காரணத்தினால் மாத்திரம் எதிர்ப்பாரை அல்லாது உண்மையை விளங்க வேண்டும் என்று யாருக்கு நோக்கம் வந்து விட்டார்கள்.
உண்மையை பார்க்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை வந்து விட்டாலும் சரி, அவர்களெல்லாம் அந்த ஒளியை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் என்பதை அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு பெருமக்கள் சொல்கிறார். நம்முடைய உள்ளத்தில் ஈமானிய பிரகாசத்தை அதிகப்படுத்தி அருள்வானார். சோதனையான இந்த காலகட்டத்திலே உலக அளவில் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை மக்களின் உள்ளத்தில் அந்த ஆழ பதிவு செய்தருள்வானார். மேலும் இஸ்லாத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீனுல் இஸ்லாம் வருவதற்குண்டான ஒரு உயர்ந்த நிலையை அல்லா உலகத்தில் ஏற்படுத்தி அருள்வானாக. அவனுடைய தீனுடைய சாதிமீன்களாக அல்லா நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from hikmat.com.